உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஆகிய நான் என்பதை வாசிக்கின்ற போது அதை என்னுடைய இரண்டு கண்ணாலும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நேற்று ஜோசப் விஜய் ஆகிய நான் இந்த வசனத்தை கேட்கறதுக்கு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குமா நினைக்கிறேன். நாளைக்கு இலங்கையிலிருந்து இன்று வரைக்கும் எங்களுடைய அண்ணன், என்னுடைய சொந்த அண்ணன் மாதிரி பார்க்கக்கூடிய என்னுடைய அண்ணன் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நாளைய தினம் தமிழ்நாட்டின் வரலாறு காணாத ஒரு வெற்றியோட எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக எம்ஜிஆருக்கு ஒரு தடவை மேலே போய் என்னுடைய அண்ணன் விஜய் அவர்கள் நாளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்கின்றதை என்னுடைய இரண்டு கண்களாலை ஒரு தடவை குட்டிமணியும் தங்கத்துறையும் வெளிக்கடை சிறைச்சாலையின் போது கொல்லப்படுகின்ற போது கடைசி நிமிடங்களிலே கேட்டார்கள், உங்களுக்கு என்ன ஆசைப்படுகிறீர்கள் என்று. அப்போ அவன் சொன்னான், என்னுடைய இந்த இரண்டு கண்கள் நான் செத்த பிறகும் எங்களுக்கு தமிழீழம் கிடைக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய கண்ணை குத்தி குத்தி இந்த சிங்கள காடியர்கள் ஒரு தடவை வெளிக்கடை சிறைச்சாலையில் என்று நினைக்கிறேன் குத்தி கொலை செய்தார்கள். அதே மாதிரி இன்று என்னை எவனாவது கேட்டால் உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஆகிய நான் என்பதை வாசிக்கின்ற போது அதை என்னுடைய இரண்டு கண்ணாலும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்.